தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒய் பிரிவுனா என்ன, எவ்வளவு பேர் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி சார் நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஒய் பிரிவுனா என்ன, மொத்தம் எத்தனை வகை, இப்ப நிறைய பேர் இஜெட்ன்றாங்க, இஜெட் பிளஸ்ன்றாங்க, அதை கொஞ்சம் தெளிவா சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இந்தியாவில் 6 பிரிவுகள் இருக்கு பந்தோபஸ்தில். ஃபர்ஸ்ட் எஸ்பிஜி அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இது ஒரே ஒரு நபருக்கு தான் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு. 2019 வரலும் இந்த எஸ்பிஜி முன்னாள் பிரதம மந்திரிக்கும் கொடுப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2019 இருந்து பிரைம் மினிஸ்டர் மட்டுக்கும் தான் இந்த எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்போட செக்யூரிட்டி. அது மிக பயங்கரமான செக்யூரிட்டியாக இருக்கும். அது எங்கே என்ன பண்ணுறாங்கங்கிறதுலாம் கிளாசிஃபைட் சீக்ரெட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் டொமைனில் பார்க்குறது, பிஎம் போகிற பார்த்தீங்கன்னா முன்னாடி எஸ்காட் 1-2, பைலட் 1-2, டெக்னிக்கல் வெஹிக்கிள், ஜாமர்ஸ், இந்த மாதிரிலாம் போகும், புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்லாம் போகும். ஆனால் நடைமுறையில் என்ன செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது மிகவும் ரகசியமாக வைக்கப்படும். இது எஸ்பிஜியை பொறுத்தளவில். அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வருஷத்துக்கு 528 கோடி ரூபாய். அதற்கு அடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா இசட் பிளஸ். இந்த இசட் பிளஸ் இந்தியாவில் மொத்தம் 51 பேருக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, ஃபரூக் அப்துல்லா, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, சல்மான் கான் ஆக்டர், இவங்க எல்லாத்துக்குமே இசட் பிளஸ் கேட்டகரி. இந்த இசட் பிளஸ் கேட்டகரியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் மொத்தம் 55 நபர்கள் இருப்பாங்க பாதுகாப்புக்கு. கமாண்டோஸ் 11 பேர் இருப்பாங்க. கமாண்டோஸ் அப்படிங்கிறது பிளாக் கேட் கமாண்டோஸ். என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி குரூப்ல இருந்து அவங்க வெல் ட்ரைன்ட், இது மாதிரி தனி மனித பாதுகாப்பிற்கு ஒரு பயிற்சி எடுத்த நபர்கள் 11 பேர் இருப்பாங்க. அப்புறம் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ் 5 இருக்கும், குறைஞ்சது 5 இருக்கும் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள். எந்த வெஹிக்கிளில் இவர் பயணம் பண்ணுறாரு, அந்த ப்ரொடெக்டி பாதுகாக்கப்பட்ட நபர் எதில் பயணம் பண்ணுறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் மாதத்துக்கு 35 லட்சம். பிரைம் மினிஸ்டருக்கு வருஷத்துக்கு தான் சொன்ன பட்ஜெட் 528 கோடி. இது மாதம் 35 லட்சம் ஆகும். இந்த இசட் பிளஸ் கேட்டகரி மொத்தம் 51 நபருக்கு இந்தியாவில் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இசட் பிரிவு. இந்த இசட் பிளஸுக்கும் இசட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ் குறைவாக இருக்கும். ஒரு 3 வெஹிக்கிள்ஸ் புல்லட் ப்ரூஃப் இருக்கும், 5 வெஹிக்கிள் அதுக்கு இருக்கும் இசட் பிளஸ்க்கு. அதே போல் கமாண்டர்ஸ் பாதியாக குறைஞ்சிடுறாங்க. அதில் 11 பேர் இருப்பாங்க, இதில் 6 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இந்த எல்லா கேட்டகரிஸ்க்குமே பிஎஸ்ஓ அப்படிங்கிறது காமன். கமாண்டோஸ் மட்டும், கமாண்டோஸ் இருக்காங்க இல்லைங்களா, பர்சனல் கமாண்டோஸ், பிளாக் கேட் கமாண்டோஸ் இல்லையா, அது காமன். இந்த பிஎஸ்ஓஸ் இசட் பிளஸுக்கும் சரி இசட்டுக்கும் சரி 3 பேர் இருப்பாங்க. 8 மணி நேரம் டியூட்டி இருக்கலாம், அல்லது 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி போவாங்க. இதுதான் இந்த இசட் பிளஸ் இசட். அதுக்கு அடுத்து வர்றது ஒய் பிளஸ். இந்த ஒய் பிளஸ் கேட்டகரியில் கமாண்டோஸ் ஒரு 4 முதல் 5 பேர் இருக்கலாம், கமாண்டோஸ் இருப்பாங்க. புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். அவங்களுடைய அந்த த்ரெட் செக்யூரிட்டி பெர்செப்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பாதுகாப்பு அவருக்கு அச்சுறுத்தல் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த அளவுகோலை வச்சுட்டு புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இந்த ஒய் பிளஸுக்கு மாதத்துக்கு 16 லட்சம் ரூபாய் செலவாகுது. இப்போ திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பந்தோபஸ் ஒய் கேட்டகரி. இந்த ஒய் கேட்டகரியில் மொத்தம் 8 பேர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. இந்த 8 பேரில் 2 பேர் பிஎஸ்ஓஸ், பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ். அவங்க 2 ஷிஃப்டில் இருக்கலாம், இல்லைன்னா 3 ஷிஃப்டில் இருக்கலாம். வாகனம் 2 வாகனம் கொடுக்கலாம், மேக்சிமம் 2 வாகனம், குறைஞ்சி 1 வாகனம். என்னை பொறுத்தவரை இவருக்கு 2 போலீஸ் வெஹிக்கிள்ஸ் கொடுப்பாங்க, முன்னாடி 1 பின்னாடி 1. அப்புறம் இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் மாதத்துக்கு 12 லட்சம் ரூபாய். பொதுவாக இந்த அரசே ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி செக்யூரிட்டி எக்ஸ்பெண்டிச்சரை. அரசியல் கட்சி தலைவர்கள், இவங்க முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம். ஒரு தனிநபர் இப்போ அம்பானிக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க சிஆர்பிஎஃப் பந்தோபஸ்த். அவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து மாதம் மாதம் எவ்வளவு செலவு அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி காவல்துறை கொடுக்கும். அதை அரசுக்கு அவங்க செலுத்திடுவாங்க. இந்த பந்தோபஸ்த் ஸ்கேல்லையே கடைசியாக வர்றது எக்ஸ் ஸ்கேல். இந்த எக்ஸ் ஸ்கேல் அப்படிங்கிறது குறைஞ்சது 2 பேர் இருப்பாங்க.
அது பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிகவும் குறைவாக இருக்கிறது. நிறைய அதிகாரிகள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டிலே 2-3 போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த எக்ஸ் ஸ்கேல் கொடுத்துருக்குறாங்க, ஒய் ஸ்கேல் கூட 2 அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஎஸ்பி ஆகி ரிட்டையர் ஆன ஒருத்தருக்கு கூட ஒரு எக்ஸ் ஸ்கேல் இருக்கு. ஏன்னா ஒரு என்கவுண்டர் ஒருத்தர் பண்ணாரு, அதனால அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ட்டு. எதனால திடீர்னு இப்போ திரு விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த செக்யூரிட்டி கமிட்டின்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் லெவல் செக்யூரிட்டி கமிட்டின்ட்டு. இது வந்து மாதம் மாதம் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அதில் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பப்ளிக் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் ஏற்கனவே வந்து இது மாதிரி இருக்கிற ப்ரொடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பாதுகாக்கப்படுபவர்கள், அவர்களுக்கு அச்சுறுத்தல் தொடர்ந்து இருக்குதா, அதிகமாக இருக்குதா, குறைஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெவ்யூ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டி ஸ்கேலை வந்து ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியும். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்டெலிஜென்ஸ் தான் முதல்ல ஒரு இன்புட் கொடுப்பாங்க. இவருக்கு வந்து இந்த மாதிரி இமெயில் வந்திருக்கு, லெட்டர்ஸ் வந்திருக்கு, நாங்கள் ஸ்டடி பண்ணதுலேருந்து இவர் வந்து கூட்டத்தில் போகிறப்ப அட்டாக் பண்ணுறதுக்கான திட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு. அதனால இவருக்கு ஒரு பந்தோபஸ்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். பொதுவாக வந்து ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஏற்கனவே வந்து ஒரு பிரபலமான நடிகராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகவும் பிரச்சனையாகவும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகவும் வந்து பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பந்தோபஸ்து கொடுத்துருக்கிறதாக நான் வந்து கருதுறேன். தமிழ்நாட்டுல வேற யாருக்கு இருக்கு? ஆனா குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இருக்கும்போது அவருக்கு மத்திய பாதுகாப்பு வந்து வாபஸ் பெறப்பட்டது. இந்த நிலையில இவருக்கு திடீர்னு வேற யாருக்கு கொடுக்கப்பட்டது? இவர் ஏன் ஒரு அப்ரோச் பண்ணிருப்பாரா? என்ன காரணமா இருக்கும் சார்? இது அப்ரோச்சில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி ரெவ்யூ கமிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ மத்திய அரசாங்கம் பொறுத்தவரை இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இவருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு, அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு தகுந்தாற்போல் வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பந்தோபஸ்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் பந்தோபஸ்து அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ இவருக்கு வந்து கொடுக்க போகிறது, இப்போ நீங்கள் அண்ணாமலை கொடுத்துருக்காருன்னா அவங்க சிஆர்பிஎஃப் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த செக்யூரிட்டி ஸ்கேலில் கமாண்டோஸ் இருந்துச்சுன்னா கொடுத்தாகணும். இது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை. இவர் இசட் கேட்டகரியில் வர்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும், அந்த பாதுகாப்பு கொடுத்தாகணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது கம்பல்சரி, அவங்க சொல்லிட்டாங்கன்னா கொடுத்தாகணும். அதே மாதிரி இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணுறாங்க இவருக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ கொடுத்தாகணும் அவங்களும். தமிழ்நாட்டில் வேற யாரு இந்த மாதிரி ஒய் பிரிவுல இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரிந்தது இருக்காங்களா சார்? ஒய் பிரிவு இப்போ வந்து இவர் இப்போ அப்போசிஷன் லீடருக்கெல்லாம் வந்து இசட் தான் கொடுத்துருக்குறாங்க, இசட் ப்ளஸ் கிடையாது, இசட் ஸ்கேல் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு நம்ம சிஎம் கூட வந்து பந்தோபஸ்து வந்து ஏற்கனவே இருந்த ஒரு கமாண்டோஸ் மட்டும் தான் குறைச்சிருக்காங்க. ராகுல் காந்திக்கு வந்து முதல்ல எஸ்பிஜி இருந்துச்சு, இப்போ இசட் ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கிறாங்க. இப்படி வந்து அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்கேல் ஆஃப் த்ரெட் பெர்செப்ஷன் சொல்லுவோம், அந்த பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் எவ்வளவு தூரம் அளவு இருக்குது, அந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதில் இந்த செக்யூரிட்டியில் வந்து சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெவ்யூ பண்ணிட்டு போடலாம், அவருக்கு வந்து பெர்செப்ஷன், த்ரெட் பெர்செப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ரெஃப்யூஸ் கூட பண்ண முடியும். இப்ப உதாரணமா அரசியல் தலைவர்கள் முக்கியமான அரசியல் சந்திப்புகளை நிகழ்த்துவார்கள், முக்கியமான நபர்களை மீட் பண்ணுவாங்க. இது போன்று இருக்கும்போது இவர்கள் அங்க இருக்கக்கூடிய கமாண்டோ என்பவர்கள் ஒரு மத்திய அரசுலயே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மூலியமாக அவர் கண்காணிக்கப்படுவார்களா அப்படின்னு சொல்ல முடியும்? அரசியல் ரீதியாக அவர் கண்காணிக்கப்படுகிறாருன்னு சொல்ல முடியுமா? கண்காணிக்கிறது ஒரு செக்யூரிட்டியை போட்டுட்டு தான் அவங்களை கண்காணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எப்பவுமே ஒரு கண்காணிப்புல எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு மட்டும் கிடையாது, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். அப்படித்தான் வந்து நீங்க வந்து ஐபி கூட இருக்காங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐபி ஆபீசர்ஸ் வந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள் எங்க போறாங்க, எங்க அலைன்ஸ் எங்க பேசுறாங்க, அது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி இது போன்று பார்க்கும்போது ஒரு வலயத்துக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் சொல்றாங்க பாஜக வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, ஒரு அவருக்கு வேணா மற்ற லீடர்ஸ் எல்லாம் கேட்டா கிடைக்கிறது இல்லை, இவருக்கு வந்து உடனே கிடைக்குதுன்னா அவர் மேல ஒரு இது இருக்கு, ஒரு கிரேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம சொல்லலாமா சார்? அரசியல் காரணங்களோட பொருத்தி பார்க்க முடியுமா? சரி, அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ வந்து நீங்க ஐபியை பொறுத்தளவில் இன்டர்னல் செக்யூரிட்டி தாங்க அவங்களுடைய மெயின் மேண்டேட். அந்த வேலைங்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு தான். ஜென்ரலாக பொதுமக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா இவங்க வந்து அரசியல் தலைவர்களை பற்றி எல்லாம் வெவு பார்ப்பாங்கன்ட்டு, அது வந்து செகண்டரி மேனாக இருக்கலாமே ஒழிய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஐபி இருக்கு இல்லைங்களா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அவங்க வந்து உள்நாட்டு பாதுகாப்பு தான். மற்றபடி அரசியலில் வந்து பெரும்பாலும்
ஐபி ஈடுபட மாட்டாங்க. ஆனா பொதுவான ஒரு பிம்பம் என்னன்னா அவங்க அரசியல் தலைவர்களை வாட்ச் பண்றாங்கன்ட்டு. நீங்க சொல்ற மாதிரி அரசியலுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. உதாரணமா நம்ம பார்க்கும்போது இதே வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு பாதுகாப்பு தராங்க. அதே வந்து மத்தியில் அவங்க ஆட்சியில் இல்லாத போது பிஜேபி இருக்கும்போது பிஜேபி மாநில தலைவருக்கு முக்கியத்துவம் தராங்க. இது வந்து பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு அரசியல் தொடர்பு இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா சார்? உதாரணமா சொல்ல போனா இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. நான் சொன்ன எஸ்பிஜியில இருந்து எக்ஸ்கேல் வரையிலும் அந்த செக்யூரிட்டி டீடைல்ஸ் இருக்கு. இதுல ஒன்று ஸ்டேட்டஸ் ஓரியன்ட் பந்தோபஸ்ட்னு ஒன்று இருக்கு. யார் எந்த பதவியில் இருக்காங்க அந்த ஸ்டேட்டஸுக்கு ஒரு பந்தோபஸ்து உண்டு. உதாரணமாக நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆல்மோஸ்ட் Z+ கேட்டகரியே வரும். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பந்தோபஸ்து இருக்கும். அது எதுக்கான ஸ்டேட்டஸ். அவருக்கு பெரிய த்ரெட் பர்செப்ஷனே இருக்காது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. ஆனால் கொடுக்கறது ஸ்டேட்டஸ். இப்போ ஒரு ஆளுங்கட்சி வருது, அங்கே வந்து சென்ட்ரல் ஒரு பார்ட்டி பவரில் இருக்கு, அதனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து த்ரெட் பர்செப்ஷன் இருக்குன்னு அந்த சென்ட்ரலில் நினைச்சா அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸ்டேட்டஸ் ஓரியன்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா த்ரெட் பர்செப்ஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கமல் கட்சி ஆரம்பிச்சு 8 ஆண்டுகள் ஆகுது. அதே போல பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1 ஆண்டு தான் ஆகுது. அப்படிங்கும் போது விஜய்க்குன்னு கொடுக்கும்போது இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே அது ஒரு கருத்து இருக்கு. ஏன் வந்து திடீர்னு கொடுத்தாங்க அப்படின்னு. அதுதான் ஒரு பின்புலமா என்னவா இருக்கும்? பின்புலம் இல்லைங்க. ஒரு 10 காவலர்கள் போய் ஒருத்தர் பந்தோபஸ்து கொடுக்க போறாங்க. இது என்ன பெரிய விஷயமா? ஏற்கனவே அவர் பிரைவேட் செக்யூரிட்டி வச்சிருக்கிறாரு. இதுல வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு கூடவே எப்பவும் இருக்க போறாங்க. பிஎஸ்ஓ வந்து யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாரு. இப்ப அவர் விஜய் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க பார்த்து நிறைய பேர் வெளியே இருந்துட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஒரு போலீஸ் இருப்பாங்க. ஆமா, வீட்டுக்கு வெளியே இருப்பாங்க, இல்லைன்னா உள்ள இருக்கலாம். அதாவது அவருடைய ஸ்டடி பண்ணுவாங்க, எப்படி இவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கலாம், எந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவரே கூட வந்து சப்போ எனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம். அது அவங்களுடைய இஷ்டம். ரிப்போர்ட் கேட்கும்போது இவங்க சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் மேல பட்டுச்சு அதனால அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். நம்ம கமிட்டி கூட வந்து தீர்மானிச்சிருக்கலாம், செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி. இப்போ யாரு கேட்டாலும் உடனே எல்லாரும் பந்தோபஸ்து தர முடியாது இல்லையா. அவங்களுக்கு இருக்கா, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்மானிச்சு தான் கொடுக்க முடியும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.